யாத்திராகமம் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நல்லயோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயங்கிடைக்கும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. உன்னோடு போராடினவர்களைத் தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னை இரட்சிக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரே. அவரே உன்னை எல்லா பகைக்கிற யுத்தத்திலிருந்தும் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.